வணக்கம், ஹாய், ஹலோ. சுழல் த வார்டெக்ஸ் சீசன் 2ஓட ட்ரெயிலர் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீசன் 1ஓட ஒரு ரீகேப் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்னு போட்டு விட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சுழல் வந்துட்டு நான் ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தது. அதுக்கப்புறம் ரீவாச் எதுவும் பண்ணல, ஒரு சின்ன கிளிப்ஸ் கூட எதுவும் பார்க்கல. நான் விக்ரமன் வேதா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தோட டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, புஷ்கர் அண்ட் காயத்ரி, ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க தான் இந்த இதோட ரிட்டன் அண்ட் கிரியேட்டட் பை அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா இவங்க வந்து டைரக்டர்ஸ் வந்து வேறு, பிரம்மா அண்ட் சர்ச்சுன் கேஎம் அப்படின்னு போட்டிருக்கு. டைரக்டர்ஸ் வேறு, இவங்க வந்து ரைட்டிங் ஸ்டோரி அதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மொத்த கிராஃப்ட்டும் இவங்க க்ரியேட் பண்ணிட்டு, டைரக்டர்ஸ் வந்துட்டு பிரம்மா அண்ட் சர்ச்சுன் கேஎம் எல்லாம் டோலாக தான் இருக்காங்க. ஒருவேளை 2ன்றது ராசியான நம்பராக இருக்கும் போல் அவங்களுக்கு, எல்லாம் சேர்ந்தே பண்ணுறாங்க. சுழல் 1க்கும் அவங்க தான் சேம், அவங்க அதே அந்த 4 பேர் தான் சுழல் 2க்கும் ரிட்டன் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸோட மியூசிக்கே ஒரு நல்லா இருக்கும். ஒரு மாதிரியா என்ன சொல்கிறது, அந்த த்ரில்லர் அப்படின்றதுக்கு சாம் சிஎஸ் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மியூசிக் டைரக்டர்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா பண்ணுவார். கைதியில் கூட கேட்டிருப்பீங்க, சாம் சிஎஸ் தான் செம்மையாக பண்ணியிருப்பார். விக்ரம் வேதாவுக்கும் அவர் தான், சாம் சிஎஸ் தான். அவர் நிறையா நீங்கள் இன்டர்வியூஸில் நிறையா பார்த்துருக்க முடியாது, ஏதோ ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பார்த்தேன். நான் ஒரு இன்டர்வியூவில் தான் பார்த்தேன். அவர் சொல்லுவார், நான் நிறையா பெருசாக பிரபலப்படுத்திக்கிறது பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு ட்ரெயின்லேயோ ஏதோ ஒரு பஸ்லேயோ ஏதோ போயிட்டு இருக்கும்போது கூட பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து ரிங்டோன் ஓடிட்டுருக்குமா, விக்ரம் வேதா மியூசிக் வந்து ஓடிட்டுருக்குமா, அந்த பிஜிஎம். இவருக்கு வந்து ஆசையாக இருக்குமா, நான் தாங்க அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லணும்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவார். நல்லாயிருக்கும் அந்த இன்டர்வியூவும். சாம் சிஎஸ் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். பார்க்கிங்கில் கூட அவர் தான் மியூசிக் பண்ணார். நல்லாயிருக்கும். சுழல் செம்மையான சீரிஸ், ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு செம்ம சீரிஸ். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் ஒரே ஸ்டீங்லேயே பார்த்து முடிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சீரிஸ். நிறையா ட்விஸ்ட்டு, நிறைய டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா நடக்கும். நம்ம ஒன்று எதிர்பார்த்து போயிட்டே இருப்போம். அதான் த்ரில்லர் அப்படின்றதுனால, அதான் நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று நினச்சிட்டே இருப்போம். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஒரு கேட்டகரி அப்படி தான். நம்மளை ஒன்று நினைக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தா வேறு ஒன்று இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த சீரிஸ். அதுவே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திபன், ஐஸ்வர்யா ராஜேஷ், அப்புறம் அந்த கதிர், அவங்களாம் நிறையா நடிச்சிருப்பாங்க. ஒரு செம்ம சீட். அப்புறம் திமிரு படத்தில் வந்து ஒரு வில்லியாக ஒருத்தர் நடிச்சிருப்பாங்களே, இசுக்கே அப்படின்ட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் போலீஸ் கேரக்டர் வந்து பண்ணிப்பாங்க. நல்லா சீரியஸான ரோல் பண்ணிப்பாங்க. நல்லாயிருக்கும். ஸோ அதான் இப்போ நான் பார்க்கலையா, அந்த டைமில் பார்த்தது 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆகி. ஸோ அந்த டைமில் பார்த்தது, இப்போது பார்க்கல. அதனால அந்த ரீகேப் பார்த்தா இன்னும் என்னோடய மெமரிஸ்லாம் ஒரு ரீகலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. என்னோடய அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வர மெமரிஸ் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டா கொஞ்சம் ஞாபகம் வரும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் அந்த ரீகேப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா அவங்களே விட்டுருக்காங்க, ரீகேப்பும் விட்டுருக்காங்க. அதுக்காக தான் விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சீன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே மறந்துட்டேன். போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுழல் 1ஓட ரீகேப் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சீசன் 1 வந்து செம்மையாக இருக்கும், செம்ம எங்கேஜிங்காக இருக்கும். எத்தனை எபிசோட் இருக்கும் ஞாபகம் இல்லை, ஒரு 8-10 அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சீசன் 1. சரி, நம்ம சீசன் 1ஓட ரீகேப் போய் பார்த்துடலாம். ஸ்பாய்லர் அலர்ட், பிஃபோர் த வார்டெக்ஸ் டீப்பன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. வார்டெக்ஸ்னால் அதான் சுழல் தான், சுழல் காற்று அப்படின்றது. சுழல் காற்று இன்னும் ரொம்ப மோசமாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது. சுழல் 1லேயே பயங்கரமாக இருக்கும். இது வந்து மோசமாகிறதுக்கு முன்னாடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ சுழல் 2 வந்து பயங்கர மோசமாக போயிட்டுருக்கு போல் அந்த இன்சிடென்ட்ஸ்லாம். சரி, போய் பார்த்துடலாமா சீசனோட ரீகேப் ஸ்டார்ட். உங்கள் ஃபேக்ட்ரி வச்சு தான் இந்த ஊர்லேயே பொழப்பு நடக்குது. இவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் எங்கே சாப்பிடு, அதோட பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நிலா ராத்திரிலேருந்தே காணுங்களா? நிலா அங்கே இருக்காள கண்ணு? என் தங்கச்சி காணும். கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அவளை அங்கிருந்து யாரோ மினி வேன்ல கடத்திருக்காங்க. நிலா கொஞ்சம் பயந்திருந்தா. அந்த போரிக்கி பையன் இன்ஸ்பெக்டர் ரெஜினா இருக்காங்களே, அவங்க பையன் அதிசயம் தான். என்னடா அதிசயம்? அந்த ரெஜினா என்ன அவ்வளோ பெரிய மயிருன்னு பார்க்குறோம். போதும், அதிசயம் ஒன்னும் நிலா பின்னாடி பொறுக்கி மாதிரி சுத்தல. நிலாவும் அதிசயம் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிருக்காங்க. சின்ன ஊர்ல ஒரு குட்டி லவ் ஸ்டோரி, என்னமோ ரோமியோ ஜூலியட் மாதிரி. நீங்க எலியும் புனியமா சண்டை போடுறதுனால தான் அந்த பசங்க 2 பேரும் உங்ககிட்ட ஏதோ சொல்ல முடியாம போச்சு. மசானாக்குள்ளே போ. யாரோ கொலை பண்ணிருக்காங்க. The girl is pregnant.
ஒரே நேரத்தில் ஒரே பொருள் 2 விதமாகவும் தெரியுது. ஸோ ஒரே ஆள் 2 விதமாக ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சப்போ ஒரு பொண்ணு காணாமல் போச்சு. ஃபேக்ட்ரி எரியுது, நிலா காணாமல் போயிருக்கா. பச்சை புள்ள ரத்தம் கேட்டு பித்து பிடிச்சு அலைகிறான். நீ புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த சின்ன உலகத்தில் உனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற மனுஷங்க அவ்வளோ சிம்பிளாவோ ஈஸியாவோ இல்லை. என்னால கொலை பண்ண முடியாது. ஏன் இந்த வயசில் அப்படி என்ன ஒரு பாதை கொலை பண்ணுற அளவுக்கு? நிலாவை யாரோ கொஞ்ச நாளா, இன்ஃபேக்ட் ஃபியூ மந்த்ஸாக ரேப் பண்ணியிருக்காங்க. உனக்கு லைஃப் பார்ட்னர் தேவையில்லை. யாரையாவது காப்பாற்றிட்டே இருக்கணும், உடஞ்சதை ஒட்டிகிட்டே இருக்கணும். ஆனால் உன்னால் நந்தினியை காப்பாற்ற முடியாது. எங்க அம்மா அடங்க மாட்டா. ஃபேக்ட்ரிக்கு தீ வச்சது யார் தெரியுமா? 3 பேருமே தப்பு பண்ணியிருக்கீங்க சார். ஆனால் யாருமே வில்லன் இல்லை. லைஃப்பில் எல்லாரும் ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நம்ம அனுபவத்துக்கு ஒரு அடையாளம். பிள்ளைங்களை யார் கொன்னதுன்னு கண்டுபிடி. அவளுக்கு சின்ன வயசுல என்ன ஆச்சுன்னு இட்ஸ் கிளியர். எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. சுட்டுக்கொள்ளாதான் வந்து உன்னை எவ்வளோ நம்புனேன். உனக்கும் நிலாக்கும் நடந்தது வேற யாருக்கும் தெரியும். நடந்ததெல்லாம் வெளியில் வரணும். புதிஞ்சு கிடக்கிற ரகசியம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரணும். அங்கால நம்ம மயானத்தில் உறங்கிட்டு இருக்க அரக்கனை தோண்டி எடுத்து கொன்னுட்டான். இப்போ உறங்குறா. அமேசான் ப்ரைம். ஆக்சுவலாக பேசிக்கலாக என்னென்னா, ஆக்சுவலாக ஸ்பாய்லர் அலர்ட்னு போட்டிருக்கு, ஆனால் ஒரு மெயின் ஸ்பாய்லரே காமிக்கல. அவங்க சீசன் 1 இன்னும் பார்க்க வைக்க, ஆடியன்ஸ் வந்து பார்க்க வைக்க தூண்டுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா நான் சொல்லலாமா, நானே சொல்கிறேன். ஏன்னா ஸ்பாய்லர் அலர்ட் இது வரப்போகிறது. பேசிக்காக என்னென்னா, அவங்க 2 பசங்க இருப்பாங்க. பார்த்திபனோட பொண்ணும் அப்புறம் அந்த ரெஜினா ஒரு கேரக்டர் வந்தாங்களே திமிரு படத்தில் வெளியே நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பையனும் லவ் பண்ணுவாங்க 2 பேரும். யாருக்கும் தெரியாமல் ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் வந்து செத்து போயிடுவாங்க. தேடிகிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த தண்ணிக்குள்ளே கிடப்பாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்ச மாதிரி செத்து கிடப்பாங்க. அப்புறம் தான் என்னென்னு தெரியும்னா, பின்னாடி அவர் சித்தப்பா, அந்த பொண்ணோட சித்தப்பா, அதாவது பார்த்திபனோட தம்பி வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணுங்களையாக பார்த்து என்ன சொல்கிறது, தப்பாக நடந்துக்குவார். அந்த மாதிரி அவனோட கேரக்டராக இருப்பார். ஐஸ்வர்யா ராஜேஷ்கிட்டே அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பார். அதே அவங்க தங்கச்சிக்கிட்டே அதே மாதிரி தான் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் அவர் தான் கொண்டிருப்பார். ஆக்சுவலாக அவங்க 2 பேர்த்தையும் தப்பிச்சு போகும்போது அவர் பார்த்துட்டு அவருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை டக்குன்னு. இப்படி தான் ஏதோ நடக்கும். அவர் தான் அவங்க 2 பேர்த்தையும் கொள்வது. ஆனால் நமக்கு என்ன காமிச்சிட்டே வருவாங்கன்னா, சீரியஸ் ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் நரபலின்ற மாதிரி ஒரு மேட்ரு நடந்துகிட்டே இருக்குது. நரபலி தான் கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த 2 பசங்களையும் நரபலி கொடுத்துட்டாங்க, சாமிக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் சித்தப்பா, அவங்க அந்த பொண்ணோட சித்தப்பா பார்த்திபனோட தம்பி தான் வந்து இந்த மாதிரி கொண்டிருக்காரு. அவர் ஒரு கெட்ட கேரக்டர். ஸ்டார்டிங் நல்ல ஒரு மாதிரியே காமிப்பாங்க, அதுக்கப்புறம் அவர் கெட்டவர் அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் போகுது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர் அலர்ட். அதை அவங்க காமிக்கலை. எனக்கு கொஞ்சம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அது. ஓகே, ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம சீசன் 2 ட்ரெயிலர் போய் பார்க்கலாம். ஸ்பாய்லர் அலர்ட்னு சொல்லிட்டேன் முன்னாடியே, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. மறுபடியும் நான் சீசன் 1 போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. உங்கள் ரீகேப் காமிச்சாங்களே, அது கூட அதுலேருந்து கூட ஒரு சிலது என்ன அப்படின்ற மாதிரி டக்குன்னு என்னால் இது பண்ண முடியல. சீசன் 1 பார்த்தா தான் சீசன் 2 இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்குன்னு தோணுது. சரி, இப்போ நம்ம சீசன் 2 ட்ரெயிலர் போய் பார்த்துலாமா? ஸ்டார்ட். நான் பண்ணது கொலை தானே, என் தங்கச்சியை கொண்டவன ரிவெஞ்ச் எடுத்த கணக்கு தானே. நந்தினி ரிலீஸ் ஆகுறது என் பொறுப்பு. எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க. அட்வொகேட் செல்லப்பா தெரியுமா? வழக்கறிஞர் செல்லப்பா மரணம். என்னது சக்கரவர்த்தி, இந்த கேஸ் நீங்கள் லேட் பண்ணு. லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருந்தார் லைட்டாக. வாய்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. 8 சஸ்பெக்ட் ஒரு கொலைக்கு. எல்லாம் யங் உமன், கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம். ஒருத்திக்கும் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கிடைக்கல.
2 பொண்ணுங்க கூட ஒரே ஊரை சார்ந்தவங்க இல்லை. அந்த பொண்ணுங்களோட கண்ணை பாத்தியா? ஒரு குரோதம் இருக்கு. அவள் பார்க்கறதுக்கு அப்பாவியா கிரிமினல் மாதிரி இல்லைன்னாலும் அவள் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு. நல்லவங்க கெட்டவங்கலாம் இல்லை சார், யார் வேணாலும் தப்பு செய்யலாம். உங்களுக்கு எப்படி செல்லப்பாவை தெரியும்? மரியாதையா பேசு. என்ன சொல்ல வர? 10 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. செல்லப்பா சார் இறந்ததுக்கும் அந்த கும்பலுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. கேஸ் காம்ப்ளிகேட் ஆகிட்டே தான் போகுது. செல்லப்பா பத்தின இந்த உண்மை வெளியில வந்தா the town will lose its hope. நம்ம தேடுறது கண் முன்னாடி ஆனா தெரியாது. போலீஸ்காரனா எல்லாத்துலேயும் கெட்டதையே பார்த்து பழகிட்டோம். ஒரே வழி அந்த சுழல் 2 February 28. ஏ சர்டிஃபைடு தான், அதாவது 18+ தான் பார்க்கணும் இந்த சீரீஸ். ஸோ அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் போட்டுருக்காங்க. சீசன் 2 நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. ஒரு 8 பொண்ணுங்கிட்ட கிட்டத்தட்ட காமிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். சீசன் 1 கூட ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் அவங்க தங்கச்சியை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. வேறு யார் அப்படி காமிச்சு அந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. வேறு யாரும் அந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சீசன் 2 பார்த்தா ஒரு 8 பேர் விக்டிமாக இருப்பாங்க தான் நினைக்கிறேன். 8 பேருமே இல்லை, அது எப்படின்னு தெரில. இவங்க வந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்துட்டு என் தங்கச்சியை கொண்டவனை தான் நான் கொண்டேன் அப்படின்றது. ஸோ அதான் அந்த ஸ்பாய்லர் அலாட்டில் போய் இதுக்கு முன்னாடியே ஸ்பாய்லர் அலாட் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அதை சொல்லியிருப்பேன் யார் அப்படின்னு. சீசன் 2 இதுவும் நல்லா தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பில் தான் நம்மளை வச்சுக்கிட்டே இருக்குது. என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க வைக்கிது. நல்லா பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இதில் பெருசாக எதுவும் சொல்லிட முடியாது. இந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படிலாம் எதுவும் பெருசாக நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா த்ரில்லர் மூவி, மிஸ்ட்ரி த்ரில்லர்னாலே அப்படி தான், நம்ம யூகிக்கவே முடியாது பெருசாக. இது நல்லா இருக்குது. சுழல் 2 கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். இதில் எத்தனை எபிசோடு இருக்க போகுதுன்னு தெரில. நீங்களும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சுழல் 1 ஃபஸ்ட் போய் பாருங்கள். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சீட் எட்ஜில் வச்சு உட்கார வைங்க, அந்த மாதிரியான ஒரு வெப்சீரிஸ் தான் இது. சுழல் 2 இந்த வார்டெக்ஸ் சீசன் 2 இது கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.